கழிந்த இரவில் உலகமே ரொம்ப பதட்டத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அமெரிக்கா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது. கடைசியில் ஒன்றும் பண்ணல. எப்போதும் போல் அவங்க போர் நிறுத்த அறிவிப்பு 2 வாரங்களுக்கு அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லிட்டு ஒதுங்குறாங்க. ஈரான் எப்போதும் போல் ஒரு எச்சரிக்கைக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர் இது 2ஆம் கட்ட போராக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. முதல் கட்ட போர் ஆரம்பிச்சது. அந்த போர் முடிவு அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவாக இருந்தது. அமெரிக்கா ஒரு பங்கர் பாம்பு போட்டுச்சு, அதோட போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு நாங்கள் எல்லா அணு ஆயுத முயற்சிகளையும் முறியடிச்சிட்டோம், அதனால் இந்த போரை முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அதுலேருந்து ஒரு 2-3 மாதங்களில் மீண்டும் இந்த போரை அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கு, இஸ்ரேல் கூட சேர்ந்து. இந்த போர் 2ஆம் கட்ட இந்த போர் உலக அளவில் ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்கியிருக்கு. இப்போ வரைக்கும் ஈரான் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்னென்ன பண்ணணுமோ, கவுண்டர் கொடுக்கணுமோ அதை அமெரிக்கா எதிராக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த போர் அடுத்தும் எப்படி போகும் அப்படிங்கிறதும் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழலில் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த போரில் அமெரிக்காவுடைய நகர்வுகள் முற்றிலும் தடுமாற்றங்களோடு இருக்குது. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே ஒரு 10 பாயிண்ட்டை மாற்றி மாற்றி பேசுவார். போரும்பார், போர் நிறுத்தம்பார், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிம்பார், போர் தொடரும் அப்படிம்பார். ஸோ இப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. இது முழுக்க முழுக்க ட்ரம்போட இந்த கடந்த 1 மாத நகர்வுகள் ட்ரம்ப்பை ஒரு கோமாளியாக சர்வதேச அரங்கில் சித்தரிச்சுட்டு இருக்கு. அவரே அவரை ஒரு கோமாளியாக ஆக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன் இப்படி ஒரு நிலையை அமெரிக்கா எட்டி இருக்கிறது? ட்ரம்ப் ஏன் இவ்வளோ குழப்பத்துக்குள்ளேயும் இவ்வளோ தர்மாட்சத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் 2021 24 வரைக்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட ஒரு $135 பில்லியன் அவங்க பணமாக கொடுத்துருக்குறாங்க, பொருளாதாரமாக கொடுத்துருக்காங்க. இது போக இராணுவ உதவிகளுக்கு தேவையான எல்லா தளவாடங்களையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஐரோப்பா கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் ஐரோப்பா இப்போ போருக்குள்ளே இல்லாத சூழலில், அமெரிக்கா போருக்குள்ளே இருக்கிற சூழலில் இந்த இழப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்க ஆயுத உதவியும் பொருளாதார உதவியும் இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு. உக்ரைனுக்கு மட்டும் இல்லை, இதை விட 2 மடங்காக இஸ்ரேல் தொடர்ந்து காசாவை பாலஸ்தீன்லாம் அடிக்கிறதுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அமெரிக்கா தொடர்ச்சியாக அவங்க ஆயுதங்களையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து இப்போ அமெரிக்கா ஒரு பலகீனமான ஒரு சூழலில், பொருளாதாரத்தில் ஒரு பலகீனமான சூழலில் உலகத்தில் இருக்குது. பொருளாதாரத்துலையும் மட்டும் இல்லை, ஆயுதத்துலையும் அவங்க ஆயுத பலத்திலையும் ரொம்ப பலகீனம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த போரில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இப்போ தொடர்ச்சியாக இந்த இழப்புகளை அமெரிக்கா சந்திச்சுட்டே இப்போ என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடு தான் வெனிசுலாவுக்குள்ளே இறங்கி வெனிசுலாவோட அதிபரை கைது செய்தது, வெனிசுலாவோட எண்ணெய் வளத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அமெரிக்கா வெனிசுலாவோட எண்ணெய் வளத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த அந்த ஒரு சில வாரங்கள்லேயே, அந்த முதல் வாரத்திலேயே வெனிசுலாவிலேருந்து முதல்ல எண்ணெய் வந்த தேசம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தான் வெனிசுலாவிலேருந்து எண்ணெய் வந்துச்சு. இப்போ இந்தியாவும் இந்த இடத்துல ஒரு தடுமாற்றத்துக்குள்ள வந்துச்சு. அமெரிக்காவை நம்பி போய் இப்போ இந்த ஹார்மோஸ் மூடலில் ரஷ்யாவும் கை கழுவி இந்தியா ஒரு இக்கட்டான பொருளாதார சிக்கலில் நிற்குது. ஒரு எரிபொருள் தேவையில் தட்டுப்பாட்டில் நிற்குது இந்தியா. அப்போது எப்படியாவது இந்த பொருளாதார வீழ்ச்சியை ஸ்டெபிலைஸ் பண்ணிடணும், மறுபடியும் தன்னை தகவமைச்சுக்கணும், பழைய பலத்தோடு கொண்டு நிப்பாட்டணும் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் போராட்ட சூழலில் இப்போ ட்ரம்ப் இருக்கிறார். இதற்கிடையில் இந்த போரை தெரியாதனமாக ஆரம்பிச்சுட்டு இதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் முடிக்கிறாரு போரை, உடனே உலக நாடுகளெல்லாம் கிண்டல் அடிக்கிற கேள்வி பண்ணுறாங்க. அந்த ஈகோவை தாங்கிக்க முடியாமல் மறுபடியும் ஒரு அட்டாக் கொண்டு வராரு. இஸ்ரேல் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குது. இப்போ உதவி பண்ணி தான் ஆகணும், நீ என் கூட நின்று இந்த போர் நடத்தி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை இஸ்ரேல் கொடுக்குது. அப்போ இப்படி ஒரு இக்கட்டான சூழலுக்குள்ளே ட்ரம்ப் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. இந்த போரோட அடுத்த கட்டம் எப்படி போகும் அப்படின்னா, இந்த போர் கண்டிப்பாக இந்த 2 வார சீஸ்ஃபயர்ங்கிறது 2 வாரம் தொடருமா அப்படின்னா தொடராது. இடையிலேயே அந்த சீஸ்ஃபயர் முடிக்கப்படும். முடிச்சுட்டு வேற அந்த அழுத்தங்கள் கேலி கிண்டல்கள்லாம் அதிகமாக அவருடைய உளவியல் மாறும், ட்ரம்போட உளவியல். இதுதான் யதார்த்தம். இது போக இஸ்ரேல் ஒரு பக்கத்தில் இருந்து இந்த போர், இப்போ இந்த போர் நிறுத்த அறிவிப்பே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக கூட இருக்கலாம். நேற்று இரவு தாக்குவதாக சொன்ன விஷயம் நாளைக்கே கூட நடக்கலாம். ஏன்னா அந்த ட்ரம்போட முடிவுகளும் இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜியும் எப்பவும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்ததே கிடையாது. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் வேற ஒன்று பண்ணுவாங்க. அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் இது எப்படி அடுத்த கட்டத்தில் நகரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இதற்கிடையில் ஈரான் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சைனா, ரஷ்யா, வடகொரியா மாதிரியான நாடுகளுடைய ஆதரவோடு முழுக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த போரை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. நேற்றைய அச்சுறுத்தலில் கூட ஈரான் மக்கள், இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஈரானுக்குள்ளேயே மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உலகளாவிய அளவில் அமெரிக்காவுடைய கூலிப்படைகள் எல்லாம் ஒரு வதந்தியை பரப்பினாங்க. இந்தியாவிலும் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடு கொண்ட பல இயக்கங்கள், அமைப்புகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரானுக்கு இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் ஈரான் அரசாங்கத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க, திருந்துங்கடா அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்க. நேற்றைய சம்பவம் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டியிருக்கு. என்ன அப்படின்னா, ஈரானுடைய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து எரிசக்தி மின்சக்தி நிலையங்களையும்
போய் இருந்து பாதுகாத்திருக்காங்க. முக்கிய பாலங்கள்லாம் அவங்க நின்று பாதுகாத்திருக்காங்க. நேற்று இரவு அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா அந்த தாக்குதலில் நாங்கள் மடியதுக்கு தயாராக இருக்கோம், எங்களுடைய வளங்கள் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு போய் அவங்க நிற்கிறாங்க. இது ஈரானுடைய ஒற்றுமையை காட்டுது. இப்போ ஈரானுடைய பலம் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அந்த மக்களுடைய பேராதரவுடன், ஈரானில் இருக்கக்கூடிய மக்களோட பேராதரவுடன் பலம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு காட்டுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆரம்ப கட்டத்தில் இந்த போர், இரண்டாம் கட்ட போரை அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தொடங்கிய நேரத்தில் வந்து சில கிளர்ச்சிகள் அங்கே உருவாகிற மாதிரி ஒரு பிம்பம் காட்டப்பட்டது. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள்லாம் வீதிக்கு வர்ற ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கவே முடியறதில்லை. ஆனால் இஸ்ரேல்லையும் அமெரிக்காவிலையும் இது நடந்துட்டு இருக்கு. இதுவும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்குது. இப்போ இந்த போருடைய அடுத்த கட்டத்தில் இன்னும் உக்கிரமாக தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இறங்கும். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. நான் இதுக்கு முன்னாலே முதல் கட்ட போர்லேயே சொல்லியிருந்த மாதிரி அவங்களோட இறுதி ஆப்ஷன் அப்படிங்கிறது, இறுதி கட்ட முடிவு அப்படிங்கிறது, அவங்களோட ஒரே நம்பிக்கை அணு ஆயுதமாக தான் இருக்கும். ஆனால் நேற்றைய அச்சுறுத்தலில் கூட இன்று இரவோடு நாங்கள் வந்து ஒரு நாகரிகத்தை அழிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதன் விளைவாக உலகங்களும் பேசப்பட்ட ஒரு விஷயம், அணு ஆயுதத்தை ட்ரம்ப் பயன்படுத்த போகிறாரு, அணுகுண்டு மூலமாக ஈரானை காலி செய்ய போகிறாரு அப்படிங்கிறதான் பேசினாங்க. ஆனால் அது காலையில் வேறு ஒரு முடிவாக மாறிச்சு. ஆனாலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறது அணு ஆயுதம் மட்டும்தான். அதை வந்து மிக விரைவில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கையில் எடுக்கிறதுக்கான நெருக்கடியை வந்து ஈரான் பின்னால் இருந்து இயக்கக்கூடிய நாடுகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ஈரானுக்கு பெரிய அளவில் ஒரு சேதத்தை உண்டாக்குமோ அப்படின்னா அந்த சேதத்தை எதிர்கொள்றதுக்கு ஈரான் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அது அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய, அமெரிக்காவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. இதில் இந்தியாவும் யோசிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த அடுத்த கட்ட போர் அப்படிங்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அமெரிக்க கூட்டுப்படைகளுக்குமான போர் அப்படிங்கிறது இனி நகரக்கூடிய எல்லா ஸ்டேஜுமே குரூஷியலாக தான் இருக்கும். கொஞ்சம் முன்னால் போவாங்க, பின்வாங்குவாங்க, முன்னால் போவாங்க, பின்வாங்குவாங்க, அப்படி தான் இருக்கும். இது ஒரு வருஷம் போகலாம், 5 வருடங்களும் போகலாம். ஆனால் இதனுடைய முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு பேரழிவில் குரூஷியலாக ஒரு ஸ்டேஜில் தான் போய் நிற்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. இப்போ வெனிசுலா, கியூபா நாடுகளுக்கு கூட பின்னால் இருந்து உதவுறதுக்கு ரஷ்யா, சைனா இந்த மாதிரியான நாடுகள்லாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை கொண்ட நாடுகள் தான். தங்களுடைய இயற்கை வளங்களை அமெரிக்கா சுரண்டுது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறாங்க. சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ காலத்தில் ஆரம்பித்து அமெரிக்காவுக்கு முழு எதிரியாக இருக்கக்கூடிய நாடுகளாக அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இனியும் அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளை தொடர்ந்து அந்த எதிர்ப்பு மனநிலையை வச்சுக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் ரஷ்யாவும் சைனாவும் பின்னால் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப தீவிரமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தனிமைப்படுத்தப்படுது அமெரிக்கா, பலகீனப்படுத்தப்படுது அமெரிக்கா. இதோட சேர்த்து இஸ்ரேல் இதை விட பலகீனமான ஒரு சூழலை வந்து சந்திக்க தயாராகிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 2 நாடுகளும் சேர்ந்து இந்த உலகத்தோட மிகப்பெரிய சைத்தான்கள், குட்டிச்சாத்தான்கள் யாருன்னா இந்த 2 தான். இப்போ இதுக்கெல்லாம் பின்னால் ஒரு மாஸ் என்ட்ரியாக ஒரு இவங்களோட பாஸ், நம்ம தமிழ் சினிமாவில் பார்ப்போம்ல, நீ என்ன அடிச்சிட்ட, தெரியாதனமாக எங்களை தொட்டுட்ட, என்னோட பாஸ் வருவான், அவனுக்கு நீ பதில் சொல்ல முடியாது அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு கடைசி நிலைக்கு போகும்போது, அந்த ஐசியூவில் அட்மிட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகும்போது அதோட உண்மையான பாஸ் பின்னால் வந்து பிரிட்டன் உள்ளே வரும். பிரிட்டன் தான் இதுக்கு பின்னால் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது இந்த காலனி ஆதிக்க காலகட்டத்திலிருந்து ஏகாதிபத்திய சூழலுக்கு மாறி இப்போ இந்த உலகம் கட்டமைக்கப்பட்ட நியூ வேர்ல்டு ஆர்டர் வரைக்கும் படித்தவங்க, அந்த அரசியலை புரிந்து கொண்டவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதோட கிரேட் பிரிட்டன் சொல்லக்கூடிய, சூரியன் மறையாத நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பிரிட்டன் தான் இதுக்கு பின்னால் முழுக்க உட்காந்துட்டு இருக்கும். அவங்க வந்து சைலண்ட் மூடில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய துருப்புச்சீட்டுகளாக, பிராசிகளாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் முழுமையாக வீழ்ச்சி அடையும் போது பிரிட்டன் வெளியே வந்து தன்னுடைய சுயரூபத்தை காமிக்கும். அதனால தான் பிரிட்டன் இன்னொரு சைடில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தங்களுக்கு சாதகமாக ஐரோப்பிய யூனியனை பலப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஐரோப்பிய யூனியன்றது இன்னைக்கு வந்து உலகத்திலே இன்னைக்கு பலம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பாக எது இருக்குன்னா ஐரோப்பிய யூனியன் தான் இருக்குது. ஐரோப்பிய யூனியன் ஒரு சைலண்ட் மூடில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா கொடுத்ததை விட 2-3 மடங்கு அதிகமான பொருளாதார உதவிகளை, ஆயுத உதவிகளை அந்த யூரோப்பிய யூனியன் பிரிட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இணையதளங்களில் தேடினீங்கன்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி பிள்ளைப்பூச்சி மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேலே வந்து மறுபடியும் கை ஓங்கி இந்த போரை வந்து முடிவு கொண்டு வந்துட்டாங்க, தங்களுடைய அந்த வல்லாதிக்கத்தை, முதலாளித்துவ ஆதிக்கத்தை நிலைநிறுத்திட்டாங்க. இப்போ அமெரிக்காங்கிறது பொருளாதார ரீதியாக இயங்கிட்டு இருக்கு, இஸ்ரேல்ங்கிறது மத ரீதியாக இயங்கிட்டு இருக்கு. 2 பேரும் தங்களுடைய இலக்கை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இப்போ பிரிட்டன் வந்து உள்ளே வராது, செயல் முறையிலே இருப்பாங்க. வராத பட்சத்தில் பிரிட்டன் உள்ளே இறங்கும். அதற்கான காலத்தை எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கோம்.